சொல்ற? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நான் இன்னும் படிக்கவே இல்லை. ஏற்கனவே படிச்சிட்டேடா, பாத்துக்கலாம்டா. என்னடா சொல்வ? ஏன் கூட நீ எப்போ விளையாட்டு இருப்ப? அவ்வளவு சீக்கிரம் எப்படா நீ படிச்ச? நீ படிச்சு நான் பார்த்ததே இல்லையடா. சரிவா, ரொம்ப நேரம் நின்னு பேசி கால் வலிக்குது. அப்படி கொஞ்சம் உட்கார்ந்து பேசலாம். தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, அப்புறம் என்ன சொன்னாங்க? கொஞ்சம் சொல்லி கூட. அதுவா, அது எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. மிஸ் அது ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்தாங்க. சரி வாங்க சொல்லி தரேன். முதல்ல உங்க கையை மூடிக்கோங்க. மூடியாச்சா? மூடினதுக்கு அப்புறம் கை மூட்டுல உயரமா இருக்குல்ல, அதெல்லாம் 31. நடுப்புற பள்ளமா இருக்குல்ல, அது 30. உங்களுக்கு புரிஞ்சுதா? பிப்ரவரி மட்டும் 28 நாள் வரும். என்னது? அப்ப அடுத்த கை என்னடா நீ? அதே ரிப்பீட் பண்ணடா. ஓ ஓகே. ஜனவரி 31, மார்ச் 31, ஏப்ரல் 30. இது மாதிரி முட்டி மேல இருக்கிறதுல 31, பள்ளத்துல இருக்கிறதுல 30. பிப்ரவரி மட்டும் 28. கரெக்டா சொன்னேனா? அப்பாடா, எப்படியே ஒரே புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எப்பவுமே என் கூட விளையாடித்தானே இருக்கீங்க, அப்புறம் எப்படி மார்க் நல்லா எடுக்கிறீங்க? அதுவா, வீட்ல வந்து படிக்கிறது மட்டும் இல்லடா, டீச்சர் சொல்லி கொடுக்கறத கவனிச்சா நம்மளுக்கு பாதி புரிஞ்சிடும். மிச்சத வீட்ல வந்து படிச்சாலே நம்ம ஈஸியா பாஸ் பண்ணலாம்டா. ஏய் ராஜா, ரவி, அனிதா, இங்க என்ன பண்றீங்க? ஹாய் அசோக். சரி வாங்கப்பா. அசோக் கூப்பிடுறாங்கன்னு கேட்கலாம். டீச்சர் மெசேஜ் பண்ணிருக்காங்க, நீங்க பார்க்கலையா? எக்ஸாம் அடுத்த வாரம் தானா? அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. சரி வா, நான் உனக்கு சொல்லி தரேன். எல்லாரும் குரூப்பா படிக்கலாம். இங்க பாரு பிரவீனே, நீ புரிஞ்சு படிச்சதா ஈஸியா புரியும். நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு சொல்லி தரோம். இனிமே நம்ம எல்லாம் குரூப்பா படிக்கலாம். சரியா? ரொம்ப தேங்க்ஸ்டா. முஸ்தபா.